புகழ் பாட வந்தேன். உன்முகம் காணவும் மும்மொழி கேட்கவும் உம்மை நாடி வந்தேன். இறைவா உம்மாலயம் தேடி உன் புகழ் பாட வந்தேன். ஆலயம் வாழும் இறைவா உந்தன் அருள் பெற ஏங்கி நின்றேன். உன்னுடன் வாழும் ஒவ்வொரு நாளும் 1000 ஆண்டுகளே ஆனந்த கீதங்களே. இறைவா ஆலயம் தேடி உன் புகழ் பாட வந்தேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பிரியமான சௌரங்களே, நாங்கள் குழலூதினோம், நீங்கள் ஆடவில்லை. நாங்கள் ஒப்பாரி வைத்தோம், நீங்கள் அளவில்லை என்று சிறு பிள்ளைகள் வீதியோரங்களிலே விளையாடுவது போல பிறர் எங்கள் வாழ்வில் தங்களுடைய விருப்பத்தின்படி நாங்கள் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும், செயற்பட வேண்டும் என்று பலர் விரும்புகிற சூழலுக்குள்ளே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை இன்றைய நற்செய்தி வழியாக ஆண்டவர் இயேசு எமக்கு சொல்லுகிறார். நாங்கள் எம்மை சூழ இருக்கிறவருடைய விருப்பத்தின்படி வெறுப்பின்படி நாங்கள் வாழ முனைகிறோம் என்றால் இறைவனுடைய விருப்பம், அவருடைய எண்ணங்களின்படி நாங்கள் வாழ தவறி விடுகிறோம். எங்கள் வாழ்விலே எப்பொழுதும் இறை திருவுளத்தை நாங்கள் அறிந்து அதை தேர்ந்து தெளிந்து செயற்பட இன்றைய பலி வழியாக நாங்கள் உருக்கத்தோடு வேண்டுவோம். இன்றைய இந்த பலியில் ஜோசப் எலிசபெத் அம்மா, டெவீந்திரன் ரிச்சர்ட், பிரான்சிஸ் சேவியர் ராகு டெனிஸ், ஆப்ரஹாம் ஆக்னேஸ், சௌரிமுத்து அன்னம்மா, மரியநாயகம் கிளாரம்மா, யாருமே நினையாத ஆன்மாக்கள், ஆண்டோனியோ லரோசிகன் இவர்களுடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காக வேண்டுவதோடு இன்றைய நாளில் ஒரு குடும்பத்தினர் தங்களுடைய திருமண ஆண்டு நாளிலே இறைவனுக்கு நன்றி சொல்லுகிறார்கள். அந்த குடும்பத்தை இறைவன் தொடர்ந்து ஆசீர்வதிக்க அவர்கள் கொடுத்த வாக்குறுதியின்படி வாழ அவர்களுக்காக நாங்கள் மன்றாடுவோம். தூயமறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் அனைவரும் தகுதி பெறும் பொருட்டு எமது பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் அப்போதும் கன்னியான புனித மரியாவையும் தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரு. கிறிஸ்துவே இரக்கமாயிரு. ஆண்டவரே இரக்கமாயிரு. மன்றாடுவோமாக. அனைத்தையும் படைத்தவரும் ஆள்பவருமான இறைவா, எங்களை கண்ணோக்கி அருளும். அதனாலும் அது பரிவிரக்கத்தின் செயலாற்றலை உய்த்துணர்ந்து உமக்கு முழு இதயத்தோடு நாங்கள் ஊழியம் புரிய அருள்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
நமது சமயத்தின் மறை உண்மை உயர்வானது. திருத்தூதர் பவுல் திமோத்தேயுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவசனங்கள் 14 தொடக்கம் 16 வரை. அன்புக்குரியவரே, நான் விரைவில் உன்னிடம் வருவேன் என்னும் எதிர்நோக்குடன் இவற்றை உனக்கு எழுதுகின்றேன். நான் வர காலம் தாழ்த்தினால் நீ கடவுளின் வீட்டாரிடம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இத்திருமுகத்தின் வழியாக தெரிந்து கொள்ளலாம். இவ்வீட்டாரே வாழும் கடவுளின் திருச்சபை. இத்திருச்சபை உண்மைக்கு தூணும் அடித்தளவுமாய் இருக்கின்றது. நமது சமயத்தின் மறை உண்மை உயர்வானது என்பதில் ஐயமே இல்லை. அது பின்வருமாறு: மானிடராய் அவர் வெளிப்படுத்தப்பட்டார், தூய ஆவியால் நேர்மையாளர் என மெய்ப்பிக்கப்பட்டார், உலகினரால் நம்பிக்கையோடு ஏற்கப்பட்டார், மாட்சியோடு விண்ணேற்றமடைந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. பதிலுரை பாடலுக்கு பல்லவியாக: ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை, ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை, ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை. நெஞ்சார ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன், நீதிமான்களின் மன்றத்திலும் சபையிலும் அவருக்கு நன்றி செலுத்துவேன். ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை, அவற்றில் இன்பம் காண்போர் அனைவரும் அவற்றை ஆய்ந்துணர்வர். ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை, அவரது செயல்கள் மேன்மையும் மாண்பும் மிக்கது, அவரது நீதி என்றும் நிலைத்துள்ளது. அவர் தம் வியத்தகு செயல்களை என்றும் நினைவில் நிலைக்க செய்துள்ளார். அருளும் இரக்கமும் உடையவர் ஆண்டவர். ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை, அவர் தமக்கு அஞ்சி நடப்போர்க்கு உணவு அளிக்கின்றார், தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார். வேற்றினத்தாரின் உரிமை சொத்தை தம் மக்களுக்கு அளித்தார். இவ்வாறு ஆற்றல் மிக்க தம் செயல்களை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை, ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை. வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன, நிலைவாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன. அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 7 வசனங்கள் 31 முதல் 35 நிறைவு பெற. அக்காலத்தில் இயேசு, இத்தலைமுறையின் மக்களை யாருக்கு ஒப்பிடுவேன்? இவர்கள் யாருக்கு ஒப்பானவர்கள்? இவர்கள் சந்தை வெளியில் உட்கார்ந்து ஒருவரொருவர் கூப்பிட்டு, நாங்கள் குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை, நாங்கள் ஒப்பாரி வைத்தோம், நீங்கள் அளவில்லை என்று கூறி விளையாடும் சிறு பிள்ளைகளுக்கு ஒப்பானவர்கள். எப்படியெனில், திருமுழுக்கு யோவான் வந்தார், அவர் உணவு அருந்தவும் இல்லை, திராட்சை மது குடிக்கவும் இல்லை, அவரை பேய் பிடித்தவன் என்கிறீர்கள். மானிட மகன் வந்துள்ளார், அவர் உண்கிறார் குடிக்கிறார், நீங்களோ இம்மனிதன் பெருந்தீனிக்காரன், குடிகாரன், வரி தண்டுபவர்களுக்கும் பாவிகளுக்கும் நண்பன் என்கிறீர்கள். எனினும் ஞானம் மெய்யானது என்பதற்கு அதை ஏற்றுக்கொண்டோரின் செயல்களே சான்று என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
நாங்கள் ஒப்பாரி வைத்தோம், நீங்கள் அளவில்லை. பிரியமான சகோதரங்களே, எங்களுடைய வாழ்விலே நாங்கள் பிறர் எங்களுடைய விருப்பத்தின்படி செயற்பட்டால் அவர்களை நல்லவர்கள் என்கிறோம், வல்லவர்கள் என்கிறோம், எமக்குரியவர்கள் என்று நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம். அவர்கள் எங்களுடைய விருப்பத்தின்படி செயற்படாது விட்டால் அவரை பொல்லாதவர் என்றும் பல்வேறு காரணங்களை சொல்லி அவரை விமர்சிக்கிறோம். இது திருப்பணியாளர்களுக்கு மிக அழகாக பொருந்துகிற ஒரு விடயமாக இருக்கிறது. பல பங்குகளுக்கு நாங்கள் போகிற பொழுது அந்த பங்கிலே இருக்கிற ஒரு குழுவினர் தங்களுக்கு ஏற்றபடி அந்த குருவானவர் இருந்தார் என்று சொன்னால் அவருக்கான நல்ல பெயர் அங்கே சொல்வார்கள். அவர்களுடைய விருப்பத்துக்கு எதிராக ஒருவர் செயற்பட்டால் அவரை பற்றி இல்லாதது பொல்லாதெல்லாம் பேசுவார்கள். தங்களுக்குரியவராக இருந்தால் அவர் எது செய்தாலும் நாங்கள் அவரை ஏற்றுக்கொள்ள தயங்காத மக்களாக இருப்போம். உரியாதவராக இருந்தால், அதாவது எங்களுடைய விருப்பத்தின்படி ஒருவர் செயற்படவில்லை என்றால் அவரை பற்றி நாங்கள் இல்லாதது பொல்லாதது எல்லாம் பேசி அவரை மிகவும் அதிகமாக விமர்சிக்கிற மக்களாக இருப்போம். திருமுழுக்கு யோவான் ஒரு துறவியாக வனாந்திரத்திலே வாழுகிறவராக இருக்கிற பொழுது அவரை பேய் பிடித்தவர் என்றார்கள். ஆண்டவர் இயேசு மக்கள் மத்தியிலே வாழ்ந்து அவர்களோடு உண்டு குடித்து பாவிகளோடு பழகிய பொழுது இவர் பெருந்தீனிக்காரன், இவன் பெருங்குடிகாரன், பாவிகளுக்கும் இவர்களுக்கும் நண்பன் என்று அவர்களை ஒதுக்குகிறார்கள். இருவரையும் அவர்கள் ஒதுக்குகிறார்கள். எதை செய்தாலும் அந்த முட்டையிலே அதை பிடுங்குவது போல் என்று சொல்வார்கள். நாங்கள் எங்களுடைய வாழ்விலே ஒருவரை போய் சந்திக்க போதுமான நேரம் இருப்பதில்லை, ஒருவரை பற்றி வாழ்த்துவதற்கு நேரம் இருப்பதில்லை. ஆனால் ஒருவரை விமர்சிப்பதற்கு எங்களுக்கு அதிகமான நேரத்தை நாங்கள் கண்டுபிடிப்பது உண்டு. அது முகநூலிலே இருக்கலாம், அல்லது எங்களுடைய சமூக வலைத்தளங்களிலே இருக்கலாம், அல்லது எங்களுடைய சமூக கொண்டாட்டங்களிலே இருக்கலாம். சில வேளைகளில் நாங்கள் கொண்டாட்டங்களுக்கு போய் யாரை பற்றி கதைக்கிறோம்? நமக்கு அருகில் இல்லாத, அந்த இடத்திலே இல்லாத ஒருவரை பற்றி நாங்கள் கதைப்போம். அந்த வேளையிலே எங்களை பற்றி இன்னொரு கொண்டாட்டத்திலே வேறு சிலர் கதைத்து கொண்டிருப்பார்கள். இதன்றே யதார்த்தமாக இருக்கிறது. ஆகவே இந்த அவ்வாறான ஒரு வாழ்வை அல்ல ஆண்டவர் எதிர்பார்ப்பது நாங்கள் இறைவனுக்குரிய விதத்திலே எங்களுடைய வாழ்வுகளை கட்டியெழுப்ப வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய விருப்பமாக இருக்கிறது. புரோக்ரஸ்டஸ் கட்டில் என்கிற ஒரு விடயம் கிரேக்க மக்கள் மத்தியிலே பேசப்பட்ட ஒரு கட்டில். ஒரு கள்ளன் புரோக்ரஸ்டஸ், அவனிடம் ஒரு கட்டில் இருந்தது. அவன் யாரெல்லாம் களவெடுக்கிறானோ அவர்களை அந்த கட்டிலே கொண்டு வருவானா, கொண்டு வந்து அந்த கட்டிலே படுக்க வைப்பான். அந்த கட்டில் அவனுக்கு ஏற்றதாக இருந்தால் அவனுக்கு பரிசு பொருளை கொடுத்து வீட்டை அனுப்பி வைப்பான். அந்த கட்டிலை விட அவன் சின்னவனாக இருந்தால் தன்னுடைய உதவியாளரை பிடித்து அந்த கட்டிலுக்கு ஏற்ற வகையிலே அங்கும் இங்குமாக இழுப்பார்கள். அதிலே அந்த மனிதன் இறந்து விடுவான். அல்லது கட்டிலை விட அவன் பெரியவனாக இருந்தால் காலையோ அல்லது தலையோ வெட்டி அந்த கட்டிலுக்கு சமனாக எடுத்துக்கொள்வானா. அதுபோல தான் இன்றைக்கு நாங்களும் பலர் புரோக்ரஸ் கட்டிலை போல எங்களுக்குள்ளே வாழுகிற மனிதர்களை எமக்கேற்ற மனிதர்களாக நாங்கள் அவர்கள் வாழ வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். அவ்வாறு அல்லாமல் ஒவ்வொருவனும் ஆண்டவருடைய திருவுளத்தின்படி வாழ வேண்டும், அதற்கு ஏற்ப நாங்கள் அவர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய நாளின் அழைப்பாக இருக்கிறது. பிறரை நாங்கள் விமர்சிக்க முன்பு, ஒரு சுட்டு விரலை சுட்டி காட்டுவதற்கு முன்பு அந்த சுட்டு விரலுக்கு பதிலாக 3 விரல்கள் எம்மை சுட்டி காட்டுகிறது என்பதை நாங்கள் நினைத்து கொள்ள வேண்டும். மிகவும் ஆபத்தான விடயம்தான் ஒருவரை விமர்சிப்பது. ஆகவே நாங்கள் ஒருவரை விமர்சிக்க முன்பு நாங்கள் எந்தளவு தூரம் நேர்மையானவர்களாக, உண்மையானவர்களாக, இறைவனுக்கு பிரியமானவர்களாக இந்த உலகத்திலே வாழுகிறோம் என்று நாங்கள் நினைத்தால் பிறரை விமர்சிக்கிற அந்த எண்ணம் நமக்குள்ளே வர முடியாது என்பதை இன்றைய நாளில் உணர்ந்து கொள்வோம். ஆமென். எழுந்து நிற்போம். இறைவனுடைய அருளும் வரங்களும் வல்லமையும் இன்றைய நாளிலும் தொடர்கிற நாட்களில் நம்மை ஆட்கொள்ளும்படியாக மன்றாடி ஜெபிப்போம். அன்பு தந்தையே இறைவா,
உம் கருவிகளாக திகழ்கின்ற எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரும் இறையாட்சியின் விழுமியங்களின்படி வாழவும், அனைவரையும் இறையாட்சி நோக்கி அழைத்து வரவும் அருள் தர வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் ஊற்றே இறைவா, சிறுவர்களாகிய நாம் ஞானத்திலும் ஒழுக்கத்திலும் வளர்ச்சி பெற அருள் பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகை ஆளும் உன்னத இறைவா, எம் நாட்டு தலைவர்களுக்காக உம்மிடம் வருகின்றோம். நீர் அவர்களை ஆசீர்வதித்து அவர்கள் சுயநலம் கருதாது பொதுநலன் கருதி அவர்களது சேவையை செய்ய வேண்டிய அருளை வழங்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஆண்டவரிடம் வேண்டுவோம். ஆண்டவர், இன்றைய பள்ளியில் நாங்கள் நினைவு கூறுகிற ஜோசப் எலிசபெத் அம்மா, டெவீந்திரன் ரிச்சர்ட், பிரான்சிஸ் சேவியர், ரஹுடெனிஸ், அப்ரஹாம், அக்னேஸ், அவரிமுத்து அண்ணம்மா, மரியநாயகம், கிளாரம்மா, அன்டோனியோ, லரோஜிகன், யாரும் இணையாத ஆன்மாக்கள் அத்தனை பேரையும் நீரை ஏற்றருளவே வேண்டுகிறோம். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகிறோம். தந்தையே, ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிற இவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவேனைக்கு நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் ஊழியர்களாய் எங்கள் மன்றாட்டுகளை கனிவுடன் கண்ணோக்கி காணிக்கைகளை ஏற்றருளும். இவ்வாறு உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் ஒவ்வொருவரும் ஒப்புக் கொடுக்கும் காணிக்கை அனைவருடைய மீட்புக்கும் பயன்படுவதாக. எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகிறோம். உயிர்ப்பினை உயிராற்றல் உள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவாரென உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே புனிதர் வான தூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏன் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். ஒவ்வொன்னமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமாக்கு நன்றி கூறி தம் சிடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமிடம் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமாக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று உமாக்கு ஊழியம் புரிய தகுந்துள்ள இனங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமாக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்து உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடு உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளை, இப்பலியிலே நாங்கள் நினைவு கூர்பவர்களையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. எழுதென்று விண்ணக தந்தையை நோக்கி எமது கரங்களை விரித்து இறைவனின் மக்களாக பிறரை அன்போடு
நாங்கள் பிறரோடு அன்போடு நாங்கள் வாழ இறையருளுக்காக மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்த போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உண்டாகுக, அமைதி உண்டாகுக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறிதோ உலகின் பாவங்களை போக்க வந்த ஆண்டவர் இயேசு. இவருடைய விருந்து களைப்பு பெற்ற நாங்கள் ஒவ்வொருவரும் பெறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரின் உள்ளத்திலிருந்து இவரான் தகுதியற்றவன், ஆனால் வார்த்தை மட்டும் சொல்லி எறலும் எனது ஆன்மா நலமடையும். ஆண்டவரையும் திருவுடலும் இரத்தமை காத்து உமக்கு நிலை வாழ்வை அளிப்பதாக.
நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொண்ட விண்ணக கொடைகளின் செயலாற்றல் எங்கள் மனதையும் உடலையும் ஆட்கொண்டருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் எங்கள் விருப்பு வெறுப்புகளுக்கு இடம் கொடாமல் இத்திருவிருந்தின் பயனுக்கேற்ப வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசீர் உங்கள் மீது என்றும் தங்குவதாக. இறைவனுக்கு பிரியமான வாழ்வு வாழ இறை துணையிலே சென்று வாழ்வோம். இறைவனுக்கு நன்றி. புனித நியூமனின் செபம். அன்பான இயேசுவே, நான் செல்லும் இடமெல்லாம் உமது நறுமணத்தை பரப்ப எனக்கு துணை புரியும். என்னை உமது ஆவியாலும் உயிராலும் நிரப்பும். என்னை முற்றிலும் நீர் ஊடுருவி ஆட்கொள்வதால் என் வாழ்வு உம்மை பிரதிபலிப்பதாக. என் வழியாய் நீர் ஒளிர்வீராக, என்னுள் நீர் தங்குவீராக. இதனால் நான் சந்திக்கும் ஒவ்வொருவரும் என்னில் உமது உடனிருப்பை உணர்வார்களாக. அவர்கள் என்னை அல்ல, என்னை வீற்றிருக்கும் உம்மை காண்பார்களாக. ஆமென். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.